ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து கோதுமை ரவை உப்புமாக்கு வந்து தனியாக ஒரு அரை கப் கோதுமை ரவையை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1:3.5 கப்ஸ் தண்ணி ஊற்றி நல்ல கொதி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்த கோதுமை ரவையை போட்டுக்கலாம். ஸோ அது சைடில் கொதிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 5 பனானா இருந்துச்சு. ஸோ அதோட எண்ணெய், வெண்ணிலா எசன்ஸு, சுகர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மில்க் எல்லாம் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளே எனக்கு கோதுமை ரவை சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸோ அதை முதல்ல வச்சு கொடுத்தாச்சு ஹஸ்பண்டுக்கு. பசங்களுக்கு வந்து பேன் கேக்கு அது வந்து இந்த மாதிரி நல்ல கட்டியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நெய் ஊற்றி இந்த மாதிரி சுட்டு கொடுத்தாச்சு. இதுக்கு டாப்பிங்ஸாக நம்ம வந்து நட்ஸோ பனானாவோ சாப் பண்ணி போட்டுக்கலாம். பட் எல்லாத்தினுடைய இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்டோம். செம்ம சாஃப்டாக அட்டகாசமாக இருந்துச்சு. Thank you.